வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி சில திரைப்படங்களை பற்றி பேச வேண்டிய சூழ்நிலை வந்துடுது. ஏன்னா இன்னைக்கு திரைப்படங்கள் இல்லாமல் தமிழ் சமூகம் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அரசியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டெண்டட் சினிமா நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த சூழ்நிலையில் சினிமா படங்கள் சமூகத்தை கெடுக்கிற மாதிரி ஒரு நோக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா, அதுவும் பேன் இண்டியா நோக்கத்தில் வந்துச்சு அப்படின்னா பார்த்தீங்கன்னா அதை பற்றி பேசாமல் கடந்து போக முடியாது. இதற்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா டாக்ஸிக் அப்படிங்கிற படத்தோட முன்னோட்டம் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்துருந்துச்சு. அந்த விஷயத்துலேயே பார்த்தீங்கன்னா சில பல விஷயங்கள்லாம் மக்கள் பேச சொல்லி கேட்டிருந்தாங்க. இப்போ எல்லை மீறி போயிருக்கு அப்படிங்கிற சூழ்நிலையில் அந்த முன்னோட்டத்தை பற்றி பாரியாளர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். வணக்கம் பாரி. வணக்கம். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா லேடிஸ்லாம் இவரை அடிக்க வருவாங்க. ஒன்றா வரீங்களா, 2ஆ வரீங்களா, எல்லாம் மொத்தமாக வரீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆண் மகனா பரவாயில்ல, எல்லா லேடிஸும் தனியாக நின்று சமாளிக்கிறானே, இது ஒரு ஆக்ஷன் படமாக இருக்குமோ அப்படின்னு பார்த்தா அப்புறம் தான் சாரிங்க, ரொம்ப கொலோக்கியல் லாங்குவேஜில் பேசுகிறேன். பேசிக்லி இது ஒரு டாக்ஸிக் மூவி மட்டும் இல்லை, பிட்டு மூவி அப்படிங்கிறது அந்த முன்னோட்டத்தை பார்த்தா தெரிஞ்சுது. 8 மாதத்துக்கு முன்னாடியே ஒரு டீசரை பார்த்தே ஒரு மாதிரி நீங்கள் பேசுவீங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ பேச வேண்டிய சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்பட்டிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு புரியுது. அது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, அந்த படத்துடைய ட்ரெய்லர் ரொம்ப டாக்ஸிக்கா இருக்குன்னு. அவங்க படத்தையே அவங்களே படத்துக்கு பேரே டாக்ஸிக் தான் வச்சுட்டு வராங்க. ஸோ இந்த படம்ங்கிறத மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான படங்களை அதிகரிக்கிறது சமூகத்தில் பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிற நோக்கத்தில் தான் நம்ம இதை பேசுகிறோம். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரியான படங்களை மக்கள் ஆதரவு கொடுக்கக்கூடாதுங்கிற காரணத்துக்காக தான் நம்ம பேசுகிறோம். இதை கேட்டுக்கிட்டு இந்த படத்துக்கான விளம்பரம்ங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு அதை போய் பார்க்குறதும் அதை அடுத்து ப்ரமோட் பண்ணுறதுங்கிற மாதிரி இல்லாமல் இந்த மாதிரி படங்கள் சமூகத்தை சீர்கெடுக்குங்கிற பார்வையில் இந்த காணொலியை நாம் அணுகணும். இப்போ இந்த டாக்ஸிக்குடைய ஃபஸ்ட்டு ஒரு டீசர் ஒன்று வெளியிட்டாங்க. அந்த டீசர்னா என்னன்னா, ஆரம்பத்தில் ஒரு சின்ன ஒரு சிஞ்ச் அப்படின்னு விட்டாங்க. அது என்ன காட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய கதாநாயகன், அது கதாநாயகியா என்ன இளவுன்னு யாருன்னு எனக்கு தெரியல, ஒரு நடிகை, அவங்களோட உடலுறவு செய்கிற மாதிரி, அது ஒரு காரில் உடல் உறவு செய்கிற மாதிரி ஒரு காட்சியை வச்சு, அதுவும் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் அந்த வெடிகுண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரிலாம் காமிச்சு ஏதோ மகிழ்ச்சியாக இருக்கும்னு நினச்சிருக்காரு. அதான் இந்த மாதிரி ஒரு கொஞ்சம் ஒரு முகம் சுளிக்கும் விதமாக ஒரு ஆபாசமாக, அதாவது அவர் உடல் உறவு வச்சுட்டு இருப்பாரு, அந்த நேரத்தில் எல்லாரும் தாக்குற மாதிரி வருவாங்க, அப்புறம் நடுவில் ஏதோ டும்முன்னு வெடிக்கிற மாதிரி, அதை எதோட கம்பேர் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆர்காசத்தோட எல்லாம் கம்பேர் பண்ணி ரொம்ப ஒரு அருவருக்கத்தக்க விதமாக அந்த உச்சத்தில் இருக்கும்போது அந்த பாம்பு வெடிக்கிற மாதிரி அருவருக்கத்தக்க டபுள் மீனிங்கில் டீசரை வெளியிட்டு இருந்தாங்க. சரி, இப்போ இது ஒரு கன்றாவியாக இருக்க போகுதுன்னு நினச்சோம். அது இல்லை, அது குறும்படம், நீங்கள் முழு நீள படத்தை பார்த்தீங்கன்னா அது முழுசாக ஒரு நீலப்படம் தான் அப்படின்னு சொல்லி அதாங்க எல்லாம் நீலப்படம் தான். ஒரு நீலப்படத்தை விட்டுருக்காங்க, அதாவது முழு நீள ட்ரெய்லரை வெளியிட்டு இருக்காங்க. ஏன் நாங்களாம் நீலப்படம் எடுக்கக்கூடாதா அப்படின்னு நீங்கள் எந்த நீளத்தை சொல்றீங்க? புரியுது, அந்த நீளம் கொஞ்ச நாள் ஆளை காணோம், கதறிக்கிட்டு இருக்காங்க. திமுக காரனே கதற ஆரம்பிச்சிட்டான், ஏதோ கட்சி ஏதோ ஆரம்பிக்க போறாருன்னு வெளில தகவல் வருது. சரி, பொறுத்திருந்து பார்ப்போம். சரி, ஓகே, ஆரம்பிக்கிட்டோம். பரவாயில்ல, என்ன கலர் கொடின்னு மட்டும் நல்லா தெரியும், நீல கலர் கொடி, ரைட்டு. சரி, ஓகே, சரி, அவர் வரட்டும். இன்னும் யாரும் எங்க லாரன்ஸ் ஆரம்பிக்கும் போது லாரன்ஸ் ஆரம்பிக்கலையா, ஆரம்பிக்கிறேன்னு சொன்னேன். அதான் தனியாக. ஸோ அவரெல்லாம் அரசியலுக்கு வரும்போது ஆரம்பிக்கலன்னு சொல்லல. அதான் லாரன்ஸுக்கு ரஞ்சித் எவ்வளவோ பரவாயில்ல, வரலாம், தாராளமாக வரலாம். கொஞ்ச நாளைக்கு என்ன திமுகவுக்கு சப்போர்ட் மாதிரி இருந்தாரு, அப்புறம் திமுக திட்டினாப்புல, அதுக்கப்புறம் யாருக்கு சப்போர்ட் பண்றேன்னு தெரியாம அப்படியே இருக்காப்புல, பாவம், வரட்டும், ஒன்றும் தப்பு கிடையாது. இப்போ இந்த படத்துக்கே வருவோம். இந்த டாக்ஸிக் பொறுத்த வரைக்கும் இந்த ட்ரெய்லரில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் முழுக்க ஆபாசம். இதில் என்ன ஒரு சக்குன்னு பார்த்தோம்னா, நயன்தாரா பைக் ஓட்டிட்டு வராங்க. ஆமாம், சரி, ஓகே, அவங்க அப்படியே ஓட்டிட்டு அந்த பக்கம் போயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கீரா அத்வானின்னு ஒருத்தவங்க இருப்பாங்களே. கீரா அத்வானியா? பேர் வைப்பாங்க. ஆமாங்க, அத்வானியோட பேத்தியா தெரியல, ஏதோ ஒரு அத்வானியோட பேத்தி தெரியல. அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். அது அத்வானிங்கிறது ஒரு சமூகம் போல. ஓ, ஓகே, ஓகே. நம்ம இந்தியாவில் தமிழர்கள் மட்டும்தான் மொட்டையா இருப்பாங்க, மற்றவங்க எல்லாம் அவனோட குடிப்பேரு ஐடென்டிட்டிலாம் அப்படியே வச்சு அட்ரஸ்லாம் போட்டுருவாங்க போல. அவங்க எல்லாம் கரெக்டாக தான் இருக்காங்க. தமிழை மட்டும் மொட்டை அடிச்சு விட்டு தமிழ்நாட்டில் சாதியை ஒழித்து விட்டோம்னு உருட்டுவாங்க திராவிடம். ஆனால் இங்கே சாதி ஒரு கொலையெல்லாம் நடக்கும், கதறிக்கிட்டு இருப்போம், இதான் நடக்கும். சரி, விடுங்க. ஸோ அந்த அத்வானி அந்த அம்மா இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களும் ஒரு ஹீரோயின் போல, அவங்க ப்ரெஸ்ல எல்லாம் பேட்டிலாம் கொடுக்குறாங்க. இந்த படத்துல நான் ஒரு புதிய விதமா நடிச்சிருக்கேன் அப்படின்னு. எப்படி புதிய விதமா? அதான் பார்த்தோமே, அது பழைய விதம் தானே, பார்த்து பழக நடிக்கிற எல்லா படத்துலயும் அப்படிதான் நடிக்கிறாங்க. நடிச்சுட்டு என்னமோ புதிய விதமா நடிச்சிருக்கேங்கிறாங்க, என்னன்னு அது தெரியல. ஸோ இப்போ அந்த அம்மா அந்த காட்சிகளில் பார்த்தீங்கன்னா திரும்ப அதே தான். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரெய்லரில் என்ன, அந்த டீசரில் என்னத்தை பார்த்தோமோ கிட்டத்தட்ட அதோடைய எக்ஸ்டென்ஷன் தான் இது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஊர்ல இருந்து இந்த மாடலிங் போகிற பொண்ணுங்க எல்லாரையும் கூப்பிட்டு கொலகாரியாக மாற்றி வச்சுட்டாங்க. ஆமாம்,
ரைட். அது ஒன்னொன்னு ஒவ்வொரு ஆயுதத்தோட வருது. ஒன்னு கத்தியை தூக்கிட்டு வருது, ஒன்னு கோடாரி தூக்கிட்டு வருது, ஒன்னு பாத்தீங்கன்னா ஏதோ அந்த சுத்தில் மாதிரி என்ன தூக்கிட்டு வருது. எல்லாம் தூக்கிட்டு அப்படியே பேகணும் பாருங்க. அப்பதான் ஒரு டைலாக் விடுறாரு, ஒருத்தரா வரீங்களா மொத்தமா வரீங்களா அப்படின்ட்டு. முதல்ல ஒரு ஆம்பளை பொம்பளோட சண்டை போடுறது எவன் ஒரு ஆண்மைக்கான அடையாளம் சொன்னான் இல்லைங்க. கோலாறுல ரொம்ப நாளா பாத்தீங்கன்னா கோல்டு ஃபீல்ட்ல நிறைய புரட்சிகளை பண்ணி இதுல வேற ஒரு கொடுமை என்னன்னா, இதெல்லாம் கூட ஒத்துக்குவேங்க. ஒரு பொண்ணோட சண்டை போடுறது எப்படி அப்படின்னு சொல்லி ஒரு இலக்கணத்துக்கு ஒரு வீடியோ காட்சி எனக்கு போட்டு அனுப்பியிருந்தாங்க. என்ன படம் ஞாபகம் இருக்கா? இதுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட இல்ல அதான் சாரி முதல்வர் விஜய் அவர்களுடைய படத்துல அதான் அந்த சீன் வரும். அதாங்க அவரு இந்த ஒரு மாதிரி கத்தி படம். ஸோ அந்த கத்தி படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் இருப்பார். இந்த ரிப்போர்ட்டராக ஒருத்தங்க மீடியா பர்சன் மாதிரி ஒருத்தங்க கேள்வி கேட்டுட்டு இருப்பாங்க. கடத்தில் பார்த்தா ஏய் அப்படின்ட்டு இந்த ஏதோ ஒரு படத்தில் பொண்ணு மாதிரி ஓடிட்டே இருக்கும். திரும்பி பார்த்தா ரேப் பண்ண போன பொண்ணை காப்பாற்ற வருவாங்க. பார்த்தா அது அதே மாதிரி இதுவும் ரிப்போர்ட்டர் மாதிரி இருக்கும். அவர் பார்த்து சரக்குன்னு கத்தி எடுத்துட்டு தவுங்க ரெண்டும். அப்போ ஒரு சண்டை போடுவார். ஸோ இப்படிதான்டா ஒரு பொண்ணோட சண்டை பண்ணணும்னு சொல்லி அவங்களுக்கு பாடம் எடுக்கிறாங்க இங்கேருந்து உட்காந்துக்கிட்டு. இது என்ன கதையா இருக்கு பாத்தீங்களா பாரு. நீங்களும் ஓகேசம்க்கு போறீங்க. ஒரு பெண்ணை தாக்க கூட பெண்ணுகிட்ட சண்டை போடக்கூடாது. அவங்க கத்தி எடுத்து குத்த வராங்கன்னா என்னோட ஆண்மை அந்த இடத்துல காட்ட வேணும்ல. நானு அது ரியாலிட்டியில நடக்கும்போது பரவாயில்லைங்க. இது என்னங்க இது என்னன்னா பேசிக்கா என்னன்னா பெண்களை ஆண்களை அடிக்க கூடாதுங்கிற ஒரு மென்டாலிட்டி சொல்றோம். இது ஏன் சொல்றோம்? ஏன்னா வீக்கர் செக்ஸ் பை பிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது. அதாவது ஒரு சராசரி ஒரு ஆண் ஒரு சராசரி பெண்ணை விட பல மடங்கு பலம் பொருந்தியவர்ங்கிறது ஒரு இயற்கை யதார்த்தம். ஒரு இயற்கை யதார்த்தம். இந்த இயற்கை யதார்த்தத்தின் அடிப்படையில ஒரு கொஞ்சம் அதிக பலம் கொண்ட ஒரு ஆண் ஒரு பெண்ணை தாக்குதலும் இல்லை அந்த ஒரு பெண்ணை பிசிக்கலா டாமினேட் பண்றது ரொம்ப தவறுங்கிற ஒரு நோக்கத்துல நம்ம என்ன சொல்றோம், பெண்களை தாக்குதல் கூடாது. அப்போ ஸோ பேசிக்காக நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ டொமஸ்டிக் வயலன்ஸ் எல்லாம் இருக்குல்ல. ஸோ டொமஸ்டிக் வயலன்ஸில் நிறையா விஷயங்கள் எப்படி நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொண்ணுக்கும் ஆணுக்கும் சண்டை வரும். வாய் தகராறு தான் வரும். அந்த வாய் தகராறில் பெண்கள் ஏதாவது ஒரு வார்த்தை சொல்ல, ஆண்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்ல, ஒரு ஆண்கள் கோவம் வந்தோடனே டக்குன்னு போயிட்டு அடிக்கிறது, இல்லை பொண்ணுங்க எதையாவது தூக்கி போடுறது. அவங்க எப்பவுமே எய்ம் பண்ணி தூக்கி போட மாட்டாங்க. பட் ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழலில் அது நம்ம மேலே விழுந்துருது அப்படின்னா அந்த நேரத்தில் ஆண்களுக்கும் கை வைக்கிறது. இந்த மாதிரியான டொமஸ்டிக் வயலன்ஸ் இப்படி தான் ஸ்டார்ட் ஆகுது வீடுகளில். இந்த இடத்துல ஒரு ஆண் தன்னோட பிசிக்கல் டாமினன்ஸை காட்ட ஆரம்பிச்சான்னு வைங்க, அது எசகு பசகா ஏதாவது தப்பான இதில் போய் முடியும். அப்போ அந்த அது வேற மாதிரி போயிடும். சொல்ல முடியாது. அந்த பெண்களோட உயிருக்கே ஆபத்தான சூழலுக்கு கொண்டு விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிற டைம்ல பெண்களும் ஆண்களும் சமமானவர்கள்னு சொல்றது அவர்களுடைய தன்மையில், அதாவது எப்படி சொல்லணும்னா பெண்களும் ஆண்களும் சமமானவர்கள் எதுலன்னா அவரவருடைய சமூக தன்மைகளில் ஈக்குவாலிட்டி. ஆனா ரெண்டு பேரும் ஒண்ணுதான். அதனால ஆம்பளை பண்றதெல்லாம் பொம்பளை பண்ணணும், பொம்பளை பண்றதெல்லாம் ஆம்பளை பண்ணணும், ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டா யாரு ஜெயிக்கிறான்னு பார்ப்போம்லாம் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இருக்கிற சூழல்ல ஆல்ரெடி ஆண்கள் பெண்கள் எது பெண்ணியம், எது ஆண்களுடைய பொறுப்பு, ஆண்கள் எப்படி நடந்துக்கணும், இதெல்லாம் எதுல ஒரு இதுல கிளியர்னஸ் இல்லை. இப்ப உட்காந்துக்கிட்டு பெண்கள் அடியாள் மாதிரிலாம் அடிக்கிற மாதிரிலாம் காட்சி. பெண் அடியாள்கள்லாம் எங்கெங்க இருக்காங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன் இருக்காங்களா? ரியாலிட்டி இருக்காங்களா? அப்புறம் எதுக்கு இந்த மாதிரி காட்சிகள்? ஏதாவது நடைமுறை யதார்த்தத்தை பிரதிபலிக்கிற மாதிரி காட்சிகள் இருந்தால் கொஞ்சம் நம்பலாம். பெண்கள்லாம் சேர்ந்துக்கிட்டு ஏதோ கொலையாளிகள் மாதிரியும் அடியாள்கள் மாதிரியும் சும்மா சினிமாக்காக இதுதான் ஓக் அஜெண்டா. புரியுதா நான் சொல்றது? இந்த ஓக் அஜெண்டானா என்ன நிறைய பேருக்கு புரியாமல் உட்காந்துட்டு இருக்காங்க. சிம்பிள் ஆஸ் தட், எது பெண்கள் செய்கிறாங்களோ அதை சொல்றதுல பிரச்சனை கிடையாது. பெண்கள் செய்யாததெல்லாம் செய்யற மாதிரி ஃபிலிம் காட்டுறது இருக்குல்ல, இதுதான் பிரச்சனை. அதாவது இருக்கிறதுக்கு ஆப்போசிட்டா காட்டுவாங்க. இந்த மாதிரி காமிச்சு பெண்களை நம்ப வச்சிடுறது. நம்மளும் அப்படி பண்ணலாம், நம்மளும் அப்படி செய்யலாம். இந்த ஒடிசின்னு ஒரு படம் பாரு, இதை பத்தி கேட்கணும்னு நினைச்சிருந்தேன். கிறிஸ்டோபர் நோலன் படம் ஒன்று வருது, ஹெலன் ஆஃப் ட்ராய். பாரு, நான் எதுவும் சொல்ல விரும்பல. என்ன பாரு இது? அதாவதுங்க ஃபேஸ் தட் லான்ச் 1000 ships பாரு. நான் சிம்பிளா சொல்றேன், அது நம்ம ஊர்ல நடக்கலன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா நம்ம ஊர்ல அதான் நடந்துட்டு இருக்கு. ஆனா நம்ம ஃபயர் விட்டுட்டு இருக்கோம். எது இந்த மாரி செல்வராஜ் கேரளால இருந்து பொண்ணு கூட பெயிண்டிங், அது வேற என்ன? உங்களுடைய கதைக்கு யதார்த்தமான நபர்களை நடிக்க வைக்கிறது தானே கரெக்ட். இப்ப தமிழர் வரலாறு சார்ந்த ஒரு படம் எடுக்கிறோம் அப்படின்னா அங்க தமிழ் நடிகர்களை கொண்டு போடுறது தான் யதார்த்தம். இல்ல அங்க நான் வெளியூர்காரங்களை கொண்டு நடிக்க வைப்பேன், வெளிநாட்டுக்காரங்களை நான் நடிக்க வைப்பேன், அப்ப நோக்கம் என்ன? அதே வேலையை தான் இங்க இருக்க ஓக்குகள் ஒரு மாதிரி வேலையை செஞ்சா அங்க இருக்க ஓக்குகள் ஒரு மாதிரி வேலையை செய்யுது. ஒடிசி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கே தெரியும், அது அவங்களுடைய
ஒரு ஒரு இலக்கியம், எபிக். அந்த இலக்கியம் வந்து வெள்ளை இனத்தவர்கள் சார்ந்துதான் அது நடந்ததுங்கிறதுக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்ப அந்த ட்ராய்ங்கிற நகரம், அந்த நகரத்துல வாழ்ந்த மனிதர்கள் எல்லாருமே வெள்ளை இனத்தவர்கள். அப்ப வெள்ளை இனத்தவர்களை வச்சுத்தானே அந்த படத்தை எடுக்கணும். அப்படிதான் முன்னாடி ஒரு ட்ராயின் வந்துச்சு ஒரு படம், அதை அப்படிதான் எடுத்திருப்பாங்க. ஆனா இவனுங்க இப்ப இந்த கிறிஸ்டோபர் நோலான் வந்து என்ன பண்ணி வச்சிருக்கான், ஹெலன் கேரக்டர் வந்துட்டு, அதாவது அவ அழகுனாலதான் அந்த ஒட்டுமொத்த நடக்கும். அப்ப ஒரு கருப்பு இனத்தவர் அழகா இருக்க முடியாதா? இருக்கலாம்டா. ஆனா இந்த கதையில அதுவா? இந்த கதையில அதுவா? இல்ல. ஆனா ஒரு கருப்பு இனத்தவர் அழகா இருக்க முடியாதா? அதனால அந்த இடத்துல ஒரு கருப்பு இனம். இப்ப இந்த ஒடிசிங்கிற நாவல் எப்படி, எந்த கதையில எப்படி நடந்துச்சு? ஏன்னா இது வந்து நடக்காத கதை கிடையாது, இது நடந்த கதை தான். ஒடிசி எப்படி நம்ம சொல்றோம்னா, இந்த ஒடிசி வந்து ரொம்ப வருஷமா இருக்கா, ஆனா ட்ராய் கண்டுபிடிக்கல. அந்த லேண்ட் நீங்க சொல்றது, ட்ராய்னு ஒரு நகரம் கண்டுபிடிக்கப்படல, மனிதர்கள் கண்டுபிடிக்கல. ஒரு ஆய்வாளர் வர்றாரு, அது பேர்லாம் எனக்கு ஞாபகம் இல்லை. அவர் வர்றாரு, அவர் வந்து என்ன பண்றாருன்னா, இந்த ஒடிசியில ட்ராய் நகரம் எங்க இருந்துச்சுன்னு சொல்லி குறிப்புகள் வருது இல்ல, அந்த குறிப்புகளை வச்சு அவர் தேடுறாரு, கண்டுபிடிச்சிட்டாரு. உண்மையாகவே ட்ராய் நகரம் இருந்த அந்த சுவடுகள் அங்க ஆர்கியாலஜிக்கல் நடந்து அந்த நகரம் வந்து ட்ராய் நகரம் சொல்லி, அப்புறம் அதோட மதில் சுவர்கள் இதெல்லாமே வந்து கண்டுபிடிச்சு ஆர்கியாலஜிக்கலா வந்து அதை நிறுவனாங்க. இதுதான் பழைய ட்ராய், அது உண்மையாவே இந்த கடை நடந்திருக்கு. அந்த குதிரை பொம்மை எல்லாம் வந்து உள்ள வந்து திறந்து ட்ரோஜன் ஹார்ஸ் எல்லாம் வந்து ஏதோ உடச்சு இது காலத்துல நடந்த கதை, அதை அப்படியே வந்துட்டு அவங்க ஒரு இலக்கிய நடையில கொஞ்சம் எழுதியிருக்கிறாங்க. அப்ப இது நடந்த கதை அப்படிங்கிறது அவங்களோட நம்பிக்கை இல்லை, அதான் நடந்த கதை, அது ஒரு எப்பிக். இப்ப நம்ம சிலப்பதிகாரம் நடந்ததுன்னு சொல்றோம்ல, இப்ப உண்மையாகவே அந்த மன்னர்கள் வாழ்ந்திருக்காங்க, அந்த மன்னர்களோட பேர்கள் இடம்பெற்றிருக்கு. அப்ப உண்மையாகவே மதுரையில இப்படி ஒரு பிரச்சனை நடந்து இந்த மாதிரி ஒரு எரிப்பு சம்பவம்லாம் நடந்திருக்குங்கிறது நம்மளோட நம்பிக்கை. இப்ப இந்த இடத்துல கண்ணகி கதாபாத்திரத்துல ஒரு சீன பெண்மணி நடிக்கலாம் அல்லவா? ஏன் சீன பெண்கள்லாம் பத்தினியாக இருக்கக்கூடாதா அப்படின்லாம் கேட்டா எரிச்சல் வருமா ராதா? எப்ப கண்ணகி தமிழச்சிடா, தமிழச்சி பத்தினிங்கிற அந்த இதுல படம் எடுக்குன்னா தமிழ் பெண்ணை நடிக்க விட, ஏன் ஒரு சீன பெண் பத்தினியா இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு மங்கோலிய பெண் பத்தினியா இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு வெள்ளை அமெரிக்க பெண் வந்து பத்தினியா இருக்கக்கூடாதான்னு சொல்லிட்டு கொண்டு வந்து நடிக்க வச்சா நமக்கு எப்படி இருக்கும் பாக்குறவனுக்கு? லூசுத்தனமா இருக்கும். தேராமண்ணா அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருந்தா நமக்கு என்னடா இது அப்படின்னு சொல்லுமா? தேராமண்ணான்னு சொன்னீங்க, இப்பதான் புரியுது. தேராமண்ணா அப்படிங்க அந்த பொண்ணு ஏன் பேசக்கூடாதா? ஒரு ஸ்லாங் இருக்கக்கூடாதா? இது இருக்கக்கூடாதுங்களடா, இருந்தா கன்றாவியா இருக்கும்டா, கிறுக்கு பையல அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல. அதுதான் கிறிஸ்டோபர் நோலான்ட்டு இப்போ ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து சொல்லியிருக்காங்க. எந்த அளவுக்குன்னா, அந்த ட்ரெய்லருக்கு வந்த லைக்ஸை விட டிஸ்லைக்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு. ஸோ அந்த அளவுக்கு கேவலமாக எடுத்து வச்சிருக்காப்புல மனுஷன். வந்து ஹெலன் கேரக்டர்ல வந்து ஒரு கருப்பு பெண்மணி நடிக்க வச்சிருக்காங்க. அவங்க அழகா நடிச்சவங்க கூட பரவாயில்ல, அவங்க வந்து பஜாரி மாதிரி நடிச்சிருக்காங்க. அப்படியே ஊயின்னு இது ஐமேக்ஸ்ல வேற எடுத்திருக்காங்க. அதில் தான் பெருசாக போய் பார்க்க போறோம். நம்ம பார்க்க போறீங்களா? ஐ மீன் ரிவ்யூவர் இல்லைங்க, நான் பார்ட் டைம் ரிவ்யூவருங்க. சரி நீங்க போய் முதல் ஷோல உட்காந்து நாசமா போறதை யாரும் தடுக்க முடியாது. அதுல அந்த ஹீரோ கேரக்டர் வந்துட்டு சீனாக்காரனை எவனோ போட்டுருக்காங்க. அது மங்கோலியா சீனாவோ அது அந்த மாதிரி இருக்க மூஞ்சி. உண்மையாவே அவன் பேர் ஏதோ நிக்கோங்கோ, ஜாப்பனீஸ் நினைக்கிறேன், சாரி ஜாப்பனீஸ், மங்கோலியன் ஃபீச்சர்ஸோட இருக்காப்ல அவரு. இல்ல ஜாப்பனீஸ், நிக்கோங்கோ என்னமோ அந்த மாதிரி பேர். அவன் பேர் அவர் ஆக்டர் தான், ஆனா ஹீரோவா வந்து ஒரு ஜாப்பனீஸை போட்டிருக்காங்க. கேட்டா வந்துட்டு எல்லா கல்ச்சரையும் கொண்டு வந்து கலந்து, தப்புடா. ஒரு கல்ச்சருக்கு உரிய ஒரு கதையில எல்லா கல்ச்சர்காரங்களையும் கொண்டு வந்து தப்பு. இப்ப வைக்கிங்கிற பேர்ல நம்ம ஊரு முனியாண்டியை கொண்டு போய் வைக்கிங் டாடே அப்படின்னா எப்படி இருக்கும்? நம்ம ஊர்ல இது பண்ணாங்கல்ல, அந்த நம்ம இந்த லாரன்ஸ் தான் அந்த கிரிக்கெட் வேலையெல்லாம் பண்ணுவாப்ல, அது இரும்பு திரை முரட்டு சிங்கம்னு சொல்லி ஒரு படம். அது பாக்குறதுக்கு எப்படி இருந்துச்சு? ஆனா இது மாதிரி வந்து செவ்விந்தியர்களோட வரலாறு எடுக்கிற இதுவும் பேரடி மாதிரி தான் இருக்கும். இது பேரடி, இது செருப்படி ட்ராஜடி போட்டு அப்படிதான் இருக்குது. ஒடிசியை போட்டு நாசம் பண்ணி வச்சிருக்காப்புல கிறிஸ்டோபர் நோலான். அதெல்லாம் கூட எல்லாம் திட்டிட்டு இருக்காங்க. சார் அது ஒரு பேசிக்கலி ஓக், இன்டர்நேஷனல் ஓக். இப்போ நம்ம ஊருக்கு வந்துடலாம். இப்போ இதுவும் கிட்டத்தட்ட ஒரு ஓக்கு தான். என்னன்னா பெண்களை வந்து எல்லாத்துக்கும் ஈக்குவலுங்க காட்டுற மாதிரி, ஆம்பளைய வந்து அடிக்கிறதுக்கு பெண்கள்லாம் அப்படி படை திரட்டி வர மாதிரி, ரவுடிசம் பண்ற மாதிரிலாம் இது நம்ம பில்லா காலகட்டத்துல இருந்தே பாத்துக்கிட்டு இருக்கிறோம். இது ஒரு தேவையில்லாத ஒண்ணு. இது வந்து பாத்தீங்கன்னா பெண்களை செக்சுவலைசேஷன் பண்ணுது, ஆப்ஜெக்டிஃபிகேஷன் பண்ணுது. பில்லா படம்னு நினைச்சோன்னா எனக்கு நயன்தாரா தான் எல்லாருக்கும் ஞாபகம் வருது, அஜித் ரெண்டாவது தான் வருது. இப்போ என்ன பண்ணலாம்? அப்ப அஜித்தோட அவங்க நல்லா நடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். அதுதாங்க, அப்ஜெக்டிஃபை பண்ணி நடிச்சா தான் அது நடிப்பு. பெண்களை வந்து அரைங்குறையுமே காட்டினாதான் அது வந்து காட்சி பொருள். அப்படி அதை வந்து ஒரு சின்ன அளவுல பண்ணிட்டு இருந்தாங்க சில ஆம்பளைக்கு இருக்கணுங்க. இப்ப ஆம்பளைக்கு ஈக்குவல்ரா பொம்பளை, நீங்க என்னடா எங்களை அப்ஜெக்டிஃபை பண்றது? நானே அப்ஜெக்டிஃபை பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு டைரக்டர் கீது மோகன்தாஸ், இப்படி பேர்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. அது ஏன்னா நலதமயந்தி படத்துல வந்தவங்க, அவங்க
நலம் தமயந்தி அந்த மாதவன் அது என்னது ஒரே ஈஷன் இருக்கு அப்படினாரு. அது ஒரு பிராமண கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாங்க. ஆமா ஆமா, ராஜ்கமல் மூவிஸ்லங்க. ஆமா ஆமா ஆமா, அதுல வருவாங்க. அதுல வந்தாங்களா? அவர் குழந்தை நட்சத்திரமாவும் நடிச்சிருக்காங்க அவங்க நிறைய படத்துல. தெரியல எனக்கு அந்த படமே நான் வந்து முழுசா பார்க்கல, சும்மா சீன்ஸ் தான் பார்த்திருக்கேன். சரி ஓகே. அவங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன எங்க பெண்களுக்கு நான் செய்யறேன் அட்லீஸ்ட் சொல்லுவாள், எங்க அண்ணனுக்கு நான் செய்யறேங்கிற மாதிரி எங்க பெண்களுக்கு நான் செய்யறேன், நீங்க என்ன அடுத்த பெண்களை காமமா காட்டுறது, அசிங்கமா காட்டுறது, ஆபாசமா காட்டுறது, நான் காட்டுறேன் பாரு, என் அளவுக்கு காட்ட முடியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெண் சக பெண்களை எவ்வளோ இழிவா காட்ட முடியுமோ அவ்வளோ இழிவா காட்டி இந்த படத்தை எடுத்து வச்சிருக்காங்க. அதில் அந்த சண்டை காட்சிகளில் சண்டை காட்சி வைக்கிறதே அது லூசுத்தனமா இருக்கு. அந்த சண்டை காட்சியில வந்துட்டு ஒரு பெண் வந்து இவரை கொலை செய்யறதுக்கு வருவாங்க. அப்ப இவர் என்ன பண்ணுவாரு, துப்பாக்கியில சுடுவார் காலில். அவங்க கீழே மொட்டிக்கால் போட்டுட்டு வருவாங்க, அவங்க வாயில வந்து துப்பாக்கி வைப்பாரு. இதை வந்து பாக்குறதுக்கு அப்படின்னு இருந்தாலும் அது எதை மீன் பண்ணி அந்த மாதிரி காட்சிகள் கேமரா ஆங்கிள் அது என்ன மீன் பண்றீங்க? இதெல்லாம் வந்து பெண்களை வந்து பெருமைப்படுத்துறதா? எவ்வளவு ஒரு இழிவான ஒரு செயல் இது. நீங்க எம்ஜிஆர் படங்கள்ல வந்து சில விஷயங்கள் நீங்க நோட் பண்ணீங்கன்னா பார்த்துருப்பீங்க, பெண்களோட சண்டை போடுற மாதிரி காட்சிகள்ல அது அதிகமா நடிக்க மாட்டாரு. அப்படி ஒரு காட்சி வரும் ஒரு படத்துல, படம்லாம் பேர்லாம் மறந்துச்சு எனக்கு. அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஹீரோயின் வந்து இவரோட சண்டை போடுற மாதிரி வந்து சண்டை போட வருவாங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாருன்னா ஒரு கையில தான் சண்டை போடுவார். ஓ, அதாவது நான் லெஃப்ட் ஹேண்ட் ஆடுறேன் அப்படி சொல்லி பெரிய அண்ணன்லாம் கேட்ச் ஆடுவாங்களே வந்து கிரிக்கெட், ரைட் ஹேண்டில் இருக்க கத்தியை லெஃப்ட் ஹேண்டுக்கு மாத்திடுவாரு. உண்மையாவே மாத்திடுவாரு. மாத்திட்டு ஒரு கையில தான் சண்டை போடுவாரு. புரட்சி தலைவர்னா புரட்சி தலைவர் அந்த மாதிரி பண்ணிட்டு அப்பனா என்னன்னா பெண்களுடைய அந்த விஷயத்த, பெண்களை வந்து ஒரு ஆண் வந்து எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு நடைமுறை. பெண்கள் வந்து சண்டைக்கு வராங்கன்னா நம்மளும் வந்து அப்படி பண்ணிட்டு இருக்க கூடாது. அது ஒரு ஆண்களுக்கான அழகு கிடையாது. ஒரு பெண்கள் வந்து எகிரிட்டு வராங்கன்னு வைங்க, இப்போ சிம்பிளா சொல்றேங்க, ஒரு பொண்ணு வந்து டக்குனு உங்களை அரைஞ்சிடுறாங்க. இப்ப நீங்க செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ணிக்கிற வரைக்கும் இருக்கு. இப்ப அரைஞ்சிட்டான்னு டப்புன்னு வந்து கையை மூஞ்சில ஒரு குத்த முடியுமா முடியாதா? கோவம்னு ஒண்ணு வந்துரும். முடியும். ஒரு ஆணால. ஒரு நல்ல ஆணை என்ன பண்ணுவான்னா உங்களை தள்ளுவான், சண்டைக்கு வருவான், கோவமா திட்டுவான். ஆனா நீங்க அரைஞ்சதுக்கு கொஞ்சம் இந்த நல்ல குணம் இல்லாத என்ன பண்ணுவான், கையை மடக்கி மூஞ்சிலே ஒரு பஞ்ச் வைப்பான், செத்துருவீங்க. இதான் நடக்கும். நிறைய நடக்குது இந்த மாதிரி. ரோட் ரேஜ்ல எல்லாம் வெளிநாடுகள்ல நிறைய நடக்குது. வெளிநாடுகள்ல நம்ம ஊர்ல இன்னும் நான் பெருசா பார்க்கல, பட் வெளிநாடுகள்ல இது நிறைய நடக்குது. அங்கே வெளிநாடுகளில் பெண்கள் மேலே அந்த மதிப்பு இதெல்லாம் அவங்க அந்த கொஞ்சம் கூட அந்த ஒரு இதெல்லாம் விட்டுட்டாங்க. ஏன்னா ஒரு ஜென்ரேஷனாவே அங்கே ஃபுல்லா இந்த ஃபெமினிசம் வந்து தலைக்கேறிடுச்சா, அதனால பெண்கள் எல்லாம் அங்கே எவனும் மதிக்கிறதே இல்லை. இப்போ நிறைய பேர் அப்படி அப்படின்ட்டு போறாங்க. அப்போ ஏதாவது ஒரு இந்த ரோட்ல ஏதாவது சண்டைக்கு இந்த மாதிரிலாம் வரும்போது அவங்க ஏதாவது கொஞ்சம் ஏதாவது பண்ணாங்கன்னா இவங்களும் ஈக்குவலாக பண்ணிடுறாங்க. ஈக்குவலாக அடிச்சு உட்கார வைக்கிறானுங்க பெண்களை. இப்போ நமக்குலாம் வந்துட்டு சண்டை பெண்கள் வந்தால் கூட நமக்கு பெண்களை கை வாங்குறதுக்கு கை வராது. அப்படிதான் வளர்க்குறாங்க நம்ம குடும்பங்களில். ஒரு நல்ல குடும்பங்களை அப்படி தான் வளர்ப்பாங்க. நீங்கள் வந்து குடிகார குடும்பங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா குடிகாரமாக தான் நடந்துக்குவேன். கஞ்சா குடும்பங்கள் நடந்துக்கிங்கன்னா கஞ்சா குடிக்க தான் வளர்த்து வைப்பான். ஒரு நல்ல குடும்பம், ஒரு நல்ல ஒரு தமிழ் சார்ந்த குடும்பங்களில் பெண்களை கை நீட்டுறது வந்து யாருமே வரவேற்க மாட்டாங்க. சப்பி தவிர குடும்பத்துக்குள்ள சண்டை வந்தாலும் கையெல்லாம் நீட்டுற மாதிரிலாம் இருந்துச்சுன்னா தடுப்பாங்க, உறவுகள் வந்து தடுப்பாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து புரிஞ்சுக்கணும். இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் வந்து ஆண்களை அடிக்கிற மாதிரி இது பண்ணுற மாதிரி, ஆண்களை போட்டு பெண்களை போட்டு அடிக்கிற மாதிரி வெளுக்கிற மாதிரிலாம் காமிச்சா அது என்றைக்குமே பெண்கள் மேலே நல்ல மதிப்பையோ மரியாதையோ பெண்களுடைய பாதுகாப்பையோ அது உருவாக்காது. மாறா பெண்கள்னால டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உளவியலை தான் அது ஏற்படுத்தும். பெண்களை பாதுகாக்கிறதுக்கு தான் ஆண்களுங்கிற அந்த உளவியல் வந்தால் மட்டும்தான் சொசைட்டி வந்து செக்யூராக இருக்குமே ஒழிய பெண்களும் ஆண்களும் அவங்களும் பாதுகாத்துக்கணும்னா இங்கே பாதுகாப்பான சூழலே இருக்காது. இப்போ இந்த இடத்துல தான் என்ன இந்த ஃபெமினிசத்துடைய வளர்ச்சி தான் இந்த இடத்துக்கு கொண்டு வந்து நிப்பாட்டுது. இப்போ இந்த படத்தை எடுத்தவங்களும் ஒரு ஃபெமினிஸ்டாக தான் இருக்கும். நீங்கள் போய் கேளுங்க, இந்த அம்மையார் எடுத்திருக்காங்கல்ல, இந்த டேரக்டர் அம்மையார், போய் கேளுங்க அவங்களோட உளவியல் என்னவா இருக்கணும். ஏன் ஒரு பொண்ணு ரவுடியாக இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு பொண்ணு வந்து கொலை பண்ணக்கூடாதா? ஒரு பொண்ணு கட்ட பஞ்சாயத்து பண்ணிட்டு ரவுடித்தனம் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாதா? ஏன் ஒரு பொண்ணு அசாசின்லாம் கேர்ள் அசாசின்ஸ்லாம் இருக்கக்கூடாதா? ஏன் வாயில தான் சாப்பிடணுமா? அது அவங்களுக்கு அந்த தான் புரிதல். அவங்க புரிதல் என்ன, பெண்கள்னால எல்லாமே ஆண்களுக்கு ஈக்குவலாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்களை இந்த மாதிரி கிறுக்குத்தனமாக காமிச்சு விட்டு அதுக்கப்புறம் பெண்கள் வந்து அடிப்பாங்க நம்மளும் அடிக்கலாம்னு சொல்லிட்டு சின்ன வயசுலேருந்து இந்த குழந்தைங்கலாம் பார்த்து வளருதுன்னு வைங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன தோணும், பொண்ணும் ஆணும் ஈக்குவல் தான் போல, பொண்ணும் ஆணும் ஃபிசிக்கலாக இன்னும் 2 பேரும் ஒரு ஆள் தான் போல, ஜெண்டர் வாரோட ஒரு ஸ்டார்ட் அப்படிதான் தோணும். ஆனால் எல்லா ஆண் குழந்தைகளுக்கும் ஒரு விஷயம் புரியணும். நான் இன்னைக்கு சொல்கிறேன்,
பெண்களை விட ஆண்கள் உடல் ரீதியாக பலம் மிக்கவர்கள். இதை மண்டையில ஏத்து. ஒரு உனக்கு ஈக்குவலா, உனக்கு ஈக்குவல் ஹைட்ல, உனக்கு ஈக்குவல் வெயிட்ல இருக்கக்கூடிய ஒரு பொண்ணு உங்ககிட்ட சண்டைக்கு வராங்க அப்படின்னா உன்னால அந்த பொண்ணை ரொம்ப சுலபமா டேக்கிள் பண்ணிட முடியும். அதனால அந்த பொண்ணுகிட்ட ஃபோர்ஸ் காட்டக்கூடாது. ஒரு பொண்ணை கை நீட்டுறது எப்பயுமே அவாய்ட் பண்ணணும். அந்த அக்ரஷன் அந்த இடத்துக்கே போகக்கூடாது. முடிஞ்ச வரைக்கும் ஒரு பொண்ணுக்கும் உனக்கும் அந்த சண்டைங்கிற இடத்துக்கே நீ வரக்கூடாது. அந்த இடத்துக்கே கொண்டு போகக்கூடாது. புரியுதா? ஒரு பொண்ணுக்கும் ஒரு ஆணுக்கும் கை தகராறு வர அளவுக்கு சண்டை எங்கெங்க போகுது? ஒன்னா நீ பைத்தியமா இருக்கணும், இல்லைன்னா அவ பைத்தியமா இருக்கணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல போய் யாரும் இருக்கக்கூடாதுன்னு தான் நான் சொல்றேன். செல்ஃப் டிஃபென்ஸ்ல பாதுகாத்துக்கிறது வேற. ஒரு இப்போ நம்ம என்ன, சில பேர் கேட்பாங்க, ஒரு பொண்ணு வந்து எதாவது உருட்டு கட்டி அதை எடுத்து நம்மளை அடிக்க வருது, திரும்ப நம்மளை தற்காத்து கொள்ளக்கூடாதுன்னா, தற்காத்துக்கிறது வேற, திரும்ப அந்த உருட்டு கட்டி எடுத்து அடிக்கிறது வேற. புரியுதா? ஸோ ரெண்டும் வந்து வேற வேற. தற்காப்பு வேற, போட்டு திரும்ப போட்டு அடிக்கிறதுங்கிறது வேற. பட் பெண்கள் இதை உள்வாங்கணும். ஒரு ஆணோட சண்டைக்கு போகிறோம் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த சினிமாலாம் பார்த்துட்டு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. இப்போ நயன்தாரா மேடம் அடிக்கிறாங்க, இந்த கீரா அத்வானி அடிக்கிறாங்க. நயன்தாரா அவங்களுக்கு நல்லா அடி வாங்கிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை துணை கிடைச்சிருக்கிறதுனால அவங்க அடிக்கிறாங்களோ இன்னும் அப்படின்னு சொல்லிட்டு சினிமாவை புரிஞ்சுக்கணும். நான் சினிமா கேரக்டர் சொல்றேன். அதாங்க, அவங்க அடிக்கிறாங்கன்னா செட்டு. அப்போ இந்த மாதிரி பெண்கள் வந்து அடிக்க முடியும், இது பண்ண முடியும்னு சொல்லி ரொம்ப நார்மலைஸ் பண்ணாதீங்கப்பா. ரியாலிட்டி அது உண்மை கிடையாது. அது நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா பொண்ணுங்களாலே செல்ஃப் டிஃபென்ஸ் பண்ண முடியும்னு நினச்சிட்டு ஆம்பளை உதவிக்கும் வரமாட்டான். புரியுதா? ரெண்டாவது வந்து அவங்களோட சண்டை போடும்போது இவனும் வந்து இறங்கி அடிக்க மாட்டான், இவனும் ஏறி அடிக்க ஆரம்பிச்சிருவான். ஐயோ. ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டு பெண்கள் பாதுகாக்கப்பட வேண்டியவர்கள், பாதுகாப்புக்கு உரியவர்கள். ஆண்கள் பெண்களை பாதுகாக்கணுங்கிற யதார்த்தத்தை பேசுங்க. ரைட். ஏஜென்ட் டீனா இல்லை, அவ ரொம்ப ஸ்வீட்டான மீனா அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. சரி, இப்போ அந்த வயலன்ஸ் பற்றி பேசுறீங்க. இந்த படத்தில் அந்த பெண்களை அந்த செக்ஷுவலைஸ் பண்ணி காட்டுறது பேசிக்கலி இந்த ஜாப்பனீஸ் அந்த செக்ஸ் டால் இருக்கும்ல, லிட்ரலி அந்த மாதிரி தானே பெண்களை போர்ட்ரே பண்றாங்க. ஆமா, இந்த படத்துல வந்துட்டு இந்த வயலன்ஸ் இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இதுல பெண்களை காட்ட வேண்டிய அவசியமே இவங்களுக்கு எங்க இருந்து வருதுன்னா அவங்கள கவர்ச்சிப்படுத்தி காட்டுறது தான். நீங்க அந்த ஒருத்தர் கொலை செய்ய வரீங்க, என்ன மாதிரி ட்ரெஸ் போட்டு வருவீங்க? பிளாக் அண்ட் பிளாக்லாம் போட்டு மூஞ்செல்லாம் மூடிட்டு. சரி, அப்படித்தானே வருவீங்க. ஆனா பொண்ணான்னு தெரியாத அளவுக்கு தானே பிளான் பண்ணிட்டு தானே வருவீங்க. சரி, இந்த பெண்கள் எப்படி வந்தாங்க? நாங்க பெண்கள் மஸ்காரா போட்டுக்கிட்டு ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு முடிய ஸ்ட்ரைட்னிங் பண்ணிட்டு, அதுக்கு முன்னாடி த்ரெட்டிங்லாம் பண்ணிட்டு வந்திருக்காங்க. நான் கேட்குறேன், சண்டை போட வரீங்களே, முடிய இப்படி பிடிச்சி இப்படி இழுத்தா என்ன ஆகும்? ஆக்சுவலாக அது ஒரு கராத்தேல வந்து ஒரு அட்டாக். அது முடிய பிடிச்சி இழுக்க. ஆமாங்க. அப்போ எல்லா பெண்களுக்கும் முடிய ஒன்றும் இல்லை, ஒருத்தருடைய முடியை பின்பக்கமாக இழுங்க. ஐயோ, ஒரு ஆம்பளையோட முடியவே நீங்க பிடிக்க முடிஞ்சிச்சுன்னு வைங்க, பிடிக்க முடிஞ்சிட்டு பின்பக்கமாக இழுங்களேன், பேலன்ஸ் மிஸ் ஆயிரும், உங்களால நிற்க முடியாது. முடிய பிடிச்சி இழுத்தோம்னா கீழே விழுந்துருவாங்க. அது ஒரு அட்டாக்குங்க, கராத்தேல உண்மையாகவே ஒரு அட்டாக். அதுக்கு பேர்லாம் நமக்கு தெரியல, ஆனால் ஒரு அட்டாக். அதெல்லாம் பெண்களுக்கும் சண்டை இருந்தால் உடனே மாற்றி முடிய பிடிச்சிக்கிறாங்க. ஆமாம், முடி வந்து ரொம்ப சுலபமாக வந்து கேப்சர் பண்ணி தட்டி விடுறதுக்கு ஒரு வழிமுறை, ஈஸியாக வந்து தள்ளி விட்டுறலாம். நான் அதனால தான் வந்து ராணுவ வீரர்கள்லாம் ஏன் ஷார்ட் கட் அடிக்கணும் அப்படிங்க சொல்றது. ராணுவ வீரர்கள் ஏன் ஷார்ட் கட்னா, எவனாவது ஒரு சண்டை போடும்போது எவனா முடிய பிடிச்சிடக்கூடாது. அதனால தான் முடி பிடிக்க முடியாத அளவுக்கு போலீஸ் கட்டுன்னு சொல்றது, முடிய பிடிக்க முடியாத அளவுக்கு ராணுவ வீரர்களுக்கு. ஸோ ராணுவ வீரர் அப்படி வந்துட்டு இந்த MS தோனி மாதிரி இப்படி முடியெல்லாம் வச்சுட்டு வந்தீங்கன்னு வைங்க, அப்படியே பிடிச்சி தூக்கி இழுத்துட்டு போயிட்டு வாயிலே சுட்டு போயிடுவான். தேங்காய் எண்ணெய் தடவி விட்டுருவாங்க. ஸோ உங்களுடைய இந்த மீரா சியகாக்கு வந்து விளம்பரம் பண்ற வேலையெல்லாம் அங்கே வச்சுக்க முடியாது. ஸோ முடி ஏன் ஆண்கள் வெட்டுறாங்க ராணுவ வீரர்கள், இதுக்கு காரணம் அதுதான், ஈஸியாக அட்டாக் பண்ணிட முடியும். ஆனால் இந்த பெண்கள்லாம் எப்படி வராங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடியெல்லாம் அப்படியே பறந்துகிட்டு இருக்கு. என்னுடைய கூந்தலுக்கு காரணம் இந்த ஷாம்பு தான் அப்படின்றாங்க. ஸோ இது சும்மா என்னன்னா, பெண்கள் அழகாகவும் தெரியணும், அட் த சேம் டைம் வந்து அவங்கள ரவுடியாகவும் காட்டணும், அந்த ரவுடி கவர்ச்சியும் காட்டணும். அந்த பெண்ணை வந்து அடிக்கிற விதத்தில் இவன் வந்து டபுள் மீனிங்கும் காட்டணும். இது எடுக்கிறது யாருன்னா ஒரு பொண்ணு. என்ன இது ஆம்பளை எடுத்தானா நம்ம கெட்ட வார்த்தை சொல்லி திட்டலாம், அப்படியே அயோக்கிய பையலே நாரப்பையலேன்னு. இந்த பெண்கள் என்ன சொல்றது, இந்த டைரக்டர் நம்ம என்ன சொல்றது, நாரப்பெண்ணை நான் சொல்ல முடியும்? என்னடா என்ன எடுத்து வச்சிருக்க, என்ன கன்றாவி இது? பெண்களை இதை விட இழிவுபடுத்த முடியுமா? நீ ஒரு சிம்பாலிசமா காட்டிய ஒரு விஷயம், அது வந்து சட்டப்படி குற்றம் தெரியுமா? ஒரு பொண்ணு வந்து நீ இந்த சிம்பாலிசமா காட்டின ஒரு விஷயத்த ஒரு ஆண் எனக்கு பண்ணாரு, அதை பண்றதுக்கு முயற்சித்தாருன்னு சொன்னா அது டொமஸ்டிக் வயலன்ஸ்ல வரக்கூடிய ஒரு சட்டம். இது தெரியுமா தெரியாதா? ஆனா நீங்க அதை ரொம்ப நார்மலைஸ் பண்றீங்க, உண்மையே ரொம்ப நார்மலைஸ் பண்ணி வச்சுட்டு இருக்கீங்க.
ஸோ இதெல்லாம் வந்துட்டு எப்படி நம்ம சொல்லி இது என்ன புரியுறதுல. பட் இந்த படங்கள் வந்து கண்டிப்பாக ஏ சர்டிஃபிகேட் தான் வரும். ஸோ குழந்தைகளை அலோவ் பண்ண மாட்டாங்கன்னு நம்ம நம்புவோம். ஆனால் நம்ம அந்த படத்துக்கு போய் பார்க்கும்போது குழந்தைங்க சுற்றிட்டு இருக்கோம். ஏ சர்டிஃபிகேட்டோட வர படம்லாம் கெட்ட படம்னு ஒன்றும் இல்லைங்க. ஜென்ரலி சொன்னேன், ஜென்ரலா சொன்னேன், நான் எந்த பொதுவா பேசினேங்க. எந்த ஏ சர்டிஃபிகேட்டோட படம் அது ஏனாலே சரி வேணாங்க, போயிடலாம். நம்ம அந்த டாக்ஸிக் படத்தை பத்தி மட்டுமே பேசி எனக்கு புரியல. எதுவோ நீங்க ஒரு ரெஃபரன்ஸ் கொடுக்குறீங்க, எனக்கு உண்மையிலே புரியல. நான் உங்களை மாதிரி அந்த புதர் வச்சுலாம் நான் பேசுறது இல்லை, புதிர் வச்சு பேசுற ஆள். நான் மேலோட்டமா பேசுற ஒரு சாதாரண யூடியூபர். புரிஞ்சு ஏ சர்டிஃபிகேட் இருந்தா படம் நல்ல படமா? ஏ சர்டிஃபிகேட் இருந்தாலும் அது கெட்ட படம் இல்லைங்க. அப்படியா? ஆமா. யாரு இந்த இருட்டறையில் முரட்டு குத்து படம் எடுத்தானே அவன் சொன்னானா? வேற எவன் சொன்னா? இந்த மாதிரி இந்த அயோக்கிய பள்ளி தான் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. நண்பர்களே, நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கு வந்து நான் பொறுப்பு இல்லை. சரி விடுங்க. எவனோ அயோக்கிய இது மாதிரி சொல்றதுலாம் நம்பாதீங்க. இப்போ ஏ சர்டிஃபிகேட் வந்து எதுக்கு கொடுக்கப்படும்னா, இப்போ குழந்தைகளோட மனசை பாதிக்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்து அந்த படத்துல இருக்கு அப்படின்னா அது கொடுக்குறது வேற. அது அந்த கதையோட்டத்தோடைய தேவைக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஜெனோசைடை பத்தி ஒரு படம் வருது, அதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கும் அரசாங்கம். புரியுது. பட் அது வேற. ஒரு ராணுவத்தை பத்தி ஒரு படம் வருது, அதுக்கும் ஏ சர்டிஃபிகேட் தான் கொடுக்கும் அரசாங்கம். அது வேற. பட் ஆபாசத்தை வச்சு காட்சிகள் வரும்போது ஒரு ஏ சர்டிஃபிகேட் வருதுன்னா அந்த படம் நாம் பார்ப்பதற்கு உந்த படம் அல்ல, அது அருவருக்கத்தக்க படங்கள், அவைகளெல்லாம் நம்ம புறக்கணிக்கணும், அவைகளெல்லாம் தோற்கடிக்கணும். அப்பதான் அந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு யோசிப்பானுங்க. இப்போ ஈரான் மூவிஸ்லாம் வந்து பெரிய பெரிய உலக அவார்ட்லாம் வாங்கும். அவங்கெல்லாம் வந்து எடுக்கிற படங்களை கொஞ்சம் தயவு செஞ்சு போய் பாருங்க. ஈரானியன் மூவிஸை போய் பாருங்க. அவ்வளோ தெளிவா அவ்வளோ நல்ல விதமாக குழந்தைகளை வச்சு பெண்களை வச்சு என்ன நடக்குது, குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், அங்கே குடும்பத்தில் படுற கஷ்டங்கள். கொரியன்ஸ் கூட பரவாயில்லைங்க. கொரியன்ஸில் இப்போ கூட கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் இருக்குது. ஆனால் கொரியன் ட்ராமாஸ்லாம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு க்ளோஸ் டு த ரியாலிட்டி வருவாங்க. ஆனால் இப்போ தமிழ் நாடகங்களும் சரி, நாடகத்தை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் கடத்தல்ங்கிறாங்க, கொலைங்கிறாங்க. மாமியார் மருமகளை கொலை செய்கிறதுக்கு மும்பை டான்கிட்ட பேசிகிட்டு இருப்பாங்க. ஏங்க இங்க யாருமே இல்லையா? மும்பையில தான் டான் இருப்பாங்க. அந்த மும்பை டான் வரைக்கும் இந்த மாமியாருக்கு தொடர்பு. புரியுது. அடுத்து பாத்தீங்கன்னா சாமியை போய் வேண்டிட்டு இருக்கோம் அந்த அம்மா. யாரீ நீங்க, என்னடா எடுத்து வச்சிருக்கீங்க, என்னடா நாடகம் இதெல்லாம் பார்த்தா தமிழ் நாடகங்களை பாத்தீங்கன்னா சத்தியமா ஒரு பிரெயின் ராட் சொசைட்டி, ஒரு மூளை அழுகி போன ஒரு சமூகம் எப்படி இருக்குங்கிறதுக்கு நீங்க தமிழ் நாடகங்கள் எடுத்து பார்த்தா தெரியும். இதை கன்சியூம் பண்ணிட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் உட்காந்து. மூளை அழுகி போயிருண்டா உங்களுக்கு. நான் பாக்குறேன், கணவனை கொல்றதுக்கு அடியாளை கொண்டு வருவா மனைவி. அடியாலாம் கொண்டு வந்து கொல்ற அளவுக்குலாம் போகும். கடைசியாக கிளைமேக்ஸ்ல என்ன பண்ணுவாங்க, திருந்திடுவா, என்ன மன்னிச்சிருங்க அப்படின்பா. ஓகேமா அப்படின்னு அவன் சொல்ல முடிஞ்சிடும். ஐயோ, அப்ப இவங்க ஆர்டர் கொடுக்கலாம். மும்பை டானோட நிலைமை என்ன வருது? அவர் யாரை கொள்வாரு, என்ன பண்ணுவாரு? இது மாதிரி லூசுத்தனமா எடுத்து வச்சுக்கிட்டு இருக்கிறது படங்களை. இல்லைங்க, இப்போ இந்த படத்தோட பேரே டாக்ஸிக். ஸோ ஈவில் செல்ஸ் பாரி, இதான் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கு. அதுதான் நான் சொல்றேன். இதை வந்து நம்ம ரசிக்க என்ன ஆகும்னா நம்மளும் டாக்ஸிக் ஆயிடுவோம், நம்மளும் ஈவில் ஆயிடுவோம். அன்னைக்கு நம்ம வர வழியில் பார்க்குறேன், ஒரு நடு ரோட்டில் ஒரு வண்டி நிப்பாட்டியிருந்தாங்க பசங்க. நடு ரோட்டில் ஒரு கேடிஎம் பைக் நிப்பாட்டிருக்காங்க. அவங்க என்னமோ சைடில் ரீல்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஆனால் நட்டன ரோட்டில் கேடிஎம் பைக் நிப்பாட்டிருக்காங்க. நட்டன ரோடு சைட்லாம் இல்லை, நடு ரோட்டில் நிப்பாட்டான் வண்டியை. அவன் ஏதோ ரீல்ஸ் எடுக்கிறதுக்கு. வண்டியில் வந்து ஹார்ன் அடிக்குது. மாட்டேனா அப்படின்ட்டு போகிறான். வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க அவனுக்கு? அவங்க அம்மாவால் எங்க இந்த வண்டி எடுக்க மாட்டான்? வயசு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க நீங்க? ஒரு 13, 14. அவ்வளோ கம்மிலாம் இல்லை. பைக் ஓட்டுறாங்கிறேன் நான். ஒரு 18 வயசு இருக்கும். ஓகே, 18 வயசு பையன் பைக் ஓட்டுறான். 17 18 காவல்துறை பிடிச்சி கேட்டால் தான் தெரியும். கெட்ட வார்த்தை பேசிட்டு ரோட்டில் போகிறான். இவெல்லாம் வளர்ந்து வந்து என்ன பண்ணுவான்? நான் ரோட்டில் அவன் வண்டி நிப்பாட்டுறான், ஹார்ன் அடித்தா கெட்ட வார்த்தை சொல்லிவிட்டு அவன் வந்து வண்டி எடுத்துகிட்டு போகிறான். அவனுங்களுக்குள்ளே பேசிக்கிறதே எப்படி தெரியுமா இருக்குது? முழுக்க கெட்ட வார்த்தைகள். இதை எப்படியே பார்த்துட்டு இன்ஸ்டாகிராம் பக்கம் போனேன். அங்கே ஒருத்தன் 4 லட்சம் ஃபாலோவர் வச்சுட்டு உட்காந்துருக்கான். பேர் எனக்கு மறந்துருச்சு. என்ன பண்ணுறான்? அவன் கெட்ட வார்த்தையில தான் பேசிக்கிட்டே இருக்கான். கெட்ட வார்த்தையிலே பேசுகிறான். அது ஒருத்தர் இன்னொரு ஆள் வந்து சொல்கிறார், எப்போ உனக்கு 4 லட்சம் பேர் ஃபாலோ பண்ணுறாங்கடா, நீ இந்த மாதிரிலாம் டாக்ஸிக்காக பேசிக்கிட்டு இந்த மாதிரி ஆபாச சொற்கள்லாம் பேசாதடான்னு சொன்னால், யார் சொல்கிறா? என் உறவுக்காரனா? அவன்லாம் வரவா போகிறான்? எப்படி வேணாலும் வாழுங்கடா, எப்படி வேணாலும் வாழுங்கடா. தம்பி, ஒரு பொதுநல வழக்கு போட்டால் நீ உள்ளடுப்படா, மண்டையில் ஏற்று. ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தர் உன் மேலே பொதுநல வழக்கு போட்டு பப்ளிக் அப்சினிட்டி பண்ணுறேன்னு சொல்லி உன் மேலே ஒருத்தன் இப்போ கேஸ் கொடுத்தான்னு வையே, நீ ஜெயிலில் கிடப்ப. மண்டையை ஏற்று. சொல்ல முடியாது. நானே கூட இப்போ கிளம்பி போய் ஒரு எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணிட்டு போனேன்னா நீ உள்ள கிடப்ப. சின்ன பசங்க வாழ்க்கையை தொலைக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தா இந்த மாதிரி கெட்ட வார்த்தை பேசிக்கிட்டு, அசிங்கம் பேசிக்கிட்டு, ஆபாசம் பேசிக்கிட்டு சேனல் நடத்திட்டு இருக்கானுங்க. எப்படி வேணாலும் வாழலாமா? அப்படியே வாழ்ந்து காட்டு பார்ப்போம். எவ்வளோ நாளைக்கு வெளியில் உட்காந்து வாழ்றேன்னு பார்ப்போம். எப்படி வேணாலும் வாழ பார்ப்போம். தூக்கி உள்ளே உட்கார வச்சிருவோம். இந்த விளையாட்டு வேலையெல்லாம் வச்சுக்காத. சின்ன பசங்கன்னா சின்ன பசங்கமாக நடந்துக்கோங்க.
உன்னை பார்த்து ஒரு தலைமுறை கெட்டு போயிட்டு இருக்கு. இல்ல ஆண்மைனாலே இதுதான் ஆண்மைன்னே வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த டாக்ஸிக் போன்ற இந்த கேஜிஎஃப்ல பேசுறதுனாவே இதான் பேசுறதா? இப்படி நீ பேசுறதுனால என்ன நடந்துடும் உனக்கு? ஸ்டைலா இது? கெட்ட வார்த்தை பேசுறது ஸ்டைலா? அசிங்கமா பேசுறது ஸ்டைலா? இந்த மாதிரி டாக்ஸிக்கா பிஹேவ் பண்றது ஸ்டைலா? இந்த மாதிரி முடிய பைத்தியக்கார மாதிரி வச்சுக்கிறது ஸ்டைலா? இதெல்லாம் என்ன ஸ்டைலுன்னு நீ நினைச்சிட்டு இருக்க? உன்னை எவன்டா மதிப்பான்? உன்னை 4 பேர் மதிக்கிற மாதிரி நடந்துக்கோ. நீ ஒரு இடத்துக்கு போற, ஒரு 4 பேர் உன்னை மரியாதையா பாக்குறான், அது எப்படி இருக்கு? உன்னை ஏதோ மாதிரி பாக்குறான், இது எப்படி இருக்கு? உனக்கு என்ன 2 பார்வையும் ஒரே மாதிரி தெரியுதா உனக்கு? அருவருப்பா பாக்குறது வேறடா, மரியாதையா பாக்குறது வேற. 2க்கு வித்தியாசம் இருக்கு. ஏன்னா நீ மரியாதையா யாருமே உன்னை பார்த்ததே இல்லை, உனக்கு அந்த டிஃப்ரென்ஸே தெரியல. யாராவது ஒருத்தவனை மரியாதையா பாக்குற மாதிரி நடந்துக்கோ, அப்போ உனக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். ஓ, இதுதான் மரியாதையா பாக்குறதா? நம்மள அருவருப்பா பாக்குறதே நம்மள பாக்குறோம்னு நினைச்சு சந்தோஷப்படுறோமே நினைச்சிட்டு இருக்க நீ. மச்சான், இது மாதிரிலாம் பண்ணாதான் பொண்ணுங்க நம்ம பின்னாடி வரும். பொண்ணுங்க வராது, பைத்தியங்க வரும். சிக்கம் பொண்ணு நானு அப்படின்னு வந்துடும். பைத்தியங்க தான் வரும். அந்த பொண்ணுங்களை நீ கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தினேன்னு வையே, உனக்கு மாசால வந்து ஆசிடை ஊற்றி கொடுத்துரும், நீ குடிச்சு செத்து போயிடுவ. இல்லைன்னா உன் கல்யாணம் நிச்சயத்தையும் ஆயிருக்கும், அப்படியே கூட நடந்து போவ, மேல இருந்து தள்ளி விட்டு உனக்கு சாகுடிச்சிடும். என்னங்க ரீல்ஸ் போட கூட விட மாட்டாரு. முடிச்சிட்டேங்க. முடிச்சு அவர் எங்க போய் புதைக்கன்னு தெரியல, ஃப்ரிட்ஜில் தான் வச்சிருக்கேன் அப்படின்னு ஃப்ரிட்ஜில் உட்காந்துருப்ப அப்படியே. கெட்டு போயிடக்கூடாதுன்னு கொஞ்சம் பதப்படுத்தி வச்சிருக்கா ப்ரோ. அப்படின்னாச்சும் நீ ஃப்ரெஷ்ஷாடுறா பைத்தியக்காரன். என்ன கஞ்சா அடிக்கிறது இதெல்லாம் நார்மலைஸ் பண்ணிக்கிட்டு நமக்கு. இதனாலதான் தமிழ்நாடு மேல இருந்த நம்பிக்கை, தமிழ்நாடு மேல இருந்த ஒரு இதெல்லாம் போயிருச்சு. ரவுடி கூட்டம் இங்க உருவாயிட்டு இருக்கு. இவன் 4 பேர் ஒன்னா சேர்ந்தான்னு வைங்களேன், பெண்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க. இங்க 4 பேர் ஒன்னா சேர்ந்தாங்கன்னா கற்பழிப்பு தான் வந்து நிற்கும். ஒரு பொண்ணை சும்மா விட்டுருவானுங்களா? ஏன்னா மில்லி உள்ள போயிருக்குமே. அன்னைக்கு பாக்குறேங்க ஒரு வீடியோ, இதெல்லாம் வந்து சமூக வலைதளங்கள்ல வருது. ஒரு அம்மா வந்து கடைக்கு முன்னாடி நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. கஞ்சா போதை, ஃபுல் கஞ்சா போதை. ஒருத்தன் அருவாள் எடுத்து வெட்ட வராங்க. அவங்கள சம்பந்தமே இல்லையா, அவன் யாரே இல்லை, அவங்களுக்கும் இவனுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, சம்பந்தம் இல்லாம வந்து வெட்டுறான். எதுக்கு வந்தான், எதுக்கு வெட்ட வரான் தெரியல. அவங்க நல்லவேளை அவங்க ஓடிட்டாங்க. அவன் கடையை போய் வெட்டிட்டு இருக்கான். கடையை வெட்டுறான். லிட்டரலா கடையை போய் வெட்ட முடியுமா? கடையை வெட்டுறாங்க பைத்தியக்காரன். கடையில போய் செவுத்த வெட்டிட்டு இருக்கான் அருவாள் வச்சு. செவுத்த போய் என்னடா வெட்டுவ? யாரா நீங்க? இப்ப இந்த மாதிரி கூட்டம் எப்படி உருவாகும்? அந்த கூட்டம் எதை பார்த்துட்டு வரும் தெரியுமா? இந்த போகும் கஞ்சா அடிக்கும், கிரிக்கெட் பார்க்க போகும் கஞ்சா அடிக்கும், அது அப்படியே கிளம்பி வரும். கிளம்பி வந்து இங்க இந்த படத்தை பார்த்து கஞ்சா அடிக்கும். அதுக்கப்புறம் பொண்ணுங்க வாயில போய் துப்பாக்கி விடுறேன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. அவ்வளோ அருவருக்கத்தக்க படங்கள். இதை பார்த்துட்டு அவனை மாதிரி தாடி வளர்த்துருவாங்க, அவனை மாதிரி முடி வளர்த்துக்குவாங்க. அப்புறம் பைக்ல போறது, போயிட்டு டேஞ்சர், டேஞ்சர் இஸ் மீ, மீ ஒன்லி டேஞ்சர்னு ஏதாவது இங்கிலீஷ் தெரியாம இன்ஸ்டா ஐடி வேற போட்டு வச்சிருக்காங்க ப்ரோ பைக். ஆமா, டேய் அத பார்த்து நான் என்னடா பண்ண போறேன்? ஃபாலோ பண்ண ரவுடி குமார். அந்த இந்த படத்துல கில்லி படத்தை சொல்லுவாங்கல்ல, ராங் நம்பர் நண்பருக்கு ராங், அந்த மாதிரி பேரு. கோட்டேரி நரி, டுமில் குப்பம் வவ்வாலுன்னு பேரு. உண்மையாவே அப்படிதான் வச்சுட்டு சுத்துறாங்க. டுமில் குப்பம் தப்புல, வவ்வாலு தான். அவங்களே எலைட், அவங்களே எலைட், அவங்களே பேர் வச்சுக்குவாங்க. எலைட் என்ன பண்ணும்? துண்டு பிடி எடுத்து வாயில நக்கிட்டு இருக்கோம். எலைட்னு பேர் வச்சிருப்பான். என்னடா எலைட்னு பார்த்தா ராஜ் எலைட்ஸ், கூகுள் எலைட்ஸ், இந்த மாதிரி பேர் இருக்கும். உள்ள போய் பார்த்தா துண்டு பீடி ஊதிக்கிட்டு இருக்கும். எலைட்டுகள் தானே சரக்கு வாங்குறது அப்படின்றானுங்க போல. எலைட்னா எல்லாம் கஞ்சாவுக்கு அடிமை ஆகிட்டு பைத்தியம் ஆகிட்டு இருக்கானுங்க. உண்மையாவே நிறைய பேர் பைத்தியம் ஆயிட்டாங்க. நமக்குலாம் பயமா இருக்குது. யாரா நீங்க பைத்தியம் ஆறாங்க? கஞ்சா அடிச்சு அது சொன்னா புரிய மாட்டேங்குது. கஞ்சா அடிச்சா பைத்தியம் ஆயிருவீங்கடா உண்மையாவே. ஒரு கிறுக்கு பையன் சொல்லிட்டு இருக்கான்டா, கஞ்சா அடிச்சா சிவனை பார்க்கலாம்னு. சிவனை பார்க்க மாட்டேன் நான். கண்ணாடியை பார்த்து நீயே சிவன் நினைச்சுக்கிட்டு பணாத்திக்கிட்டு இருப்ப. இதான் நடக்கும். சில கிறுக்கனுங்க சொல்லுவானுங்க, நான் இந்த மலைக்கு ஏறினேன், கஞ்சா போதில் ஏறி இந்த மலையில போய் உட்காந்துனேன், அந்த மலையும் நானும் ஒன்றாக கலந்துட்டு மிஸ்டிக்கல் ஐ ஓப்பன் பண்ணிட்டேன்லாம் உருட்டிக்கிட்டு இருப்பான் பைத்தியக்காரன். அவன் ஒரு பைத்தியக்காரன், மூளையில ஆப்ரேஷன் பண்ணிட்டு கிடப்பாங்க. அந்த மாதிரி இவனுங்க கஞ்சா அடிக்கிறது, கஞ்சா அடிச்சுட்டு அண்ணோ அப்படிங்கிறது, எதையோ பார்த்துட்டேன், இது பழகிட்டேன், கண்ணுக்கு தெரியுறாரு, கடவுள் தெரியுறாரு அப்படின்னு. அவ்வளோ டாக்ஸிக்கா இருக்குங்க சொசைட்டி. இது நீங்க இப்படியே விட்டீங்கன்னா, அந்த மேட் மேக்ஸ் ஃபியூரி படம் இருக்குல்ல, எனக்கு ஓப்பனாக நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் 5 மரம் இருக்கு தமிழ்நாட்டில். நீங்க இந்த மரங்களை எல்லாம் நகர்த்தி விட்டீங்கன்னா கிட்டத்தட்ட மேட் மேக்ஸ் ஃபியூரி எப்படி இருக்குமோ அதே மாதிரியான சூழல் வந்துருமோன்னு பயமா இருக்கு. யங்ஸ்டர்ஸ் அத்தனை பேர், ஒரு வெளிப்படையா சொல்றேன், ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவில் ஒரு போர் நடந்துகிட்டு இருக்கு. உங்களுடைய இளையோர்கள் 70% பேர் இப்படிதான் இருக்கான், ட்ரக்ஸ் அடிக்ட்.
70% பேர் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. குடிப்பழக்கம் இருக்குது 70. நான் ரொம்ப கம்மியா சொல்றேங்க, நான் ரொம்ப கம்மியா சொல்றேன். எங்க இந்த வீடியோ பாக்குற எத்தனை பேர் குடிக்கிறீங்க, குடிக்காம இருக்கீங்க? 70ன்றதே கம்மின்றீங்க. எவ்வளவு கம்மியா சொல்றேன்னு பாருங்க. எவனை பார்த்தாலும் குடிக்கிற பழக்கம் இருக்கு, ரொம்ப நார்மலைஸ் பண்றீங்க. குடிக்கிறான், போதைப் பொருள் அடிக்கிறான், எனக்கு பழக்கம்லாம் இல்லை, எப்பயாவது அடிப்பேன் அப்படிங்கிறான். நல்லவங்களை பார்க்க முடியல, பயமா இருக்கு நமக்கு. இப்படி இருக்கிற சூழல்ல இந்த மாதிரி படத்தை எடுத்து இவங்களுக்கு தீனி போடுற மாதிரி, இந்த கஞ்சா குடிக்கைகளுக்கும் இந்த போதை ஆசாமிகளுக்கும் தீனி போடுற படங்கள் எடுத்து நம்ம கல்லா கட்டிக்கலாம்னு உட்காந்துட்டு ஆம்பளை பைத்தியங்க எடுக்கிறது வேற. ஒரு பொம்பளை டைரக்டரா இருந்துட்டு நீ வந்து எடுக்கிறியே, வெக்கமா இல்லை உனக்கு? ஒரு பெண்கள் இவ்வளவு இழிவுபடுத்தி எடுப்பியா நீ? இதை பார்த்தா பெண்கள் மேலே எவனுக்கா மதிப்பு வருமா அந்த படத்தை பார்த்தா? ஸோ இதுதான், இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நம்ம நாட்டை சீரழிச்சுக்கிட்டு இருக்கு. தயவு செஞ்சு திருந்துங்க. திருந்தலைன்னா பெரிய ஆபத்தில் போவீங்க. பெண் குழந்தையை பெற்றிருக்கிற அப்பாக்கள்லாம் கொஞ்சம் யோசிங்க என்ன நடக்குதுன்னு தமிழ்நாட்டில். நம்பி உன்னால் உன் குழந்தை அனுப்ப முடியுமா? உன் குழந்தைய வந்து 10ஆம் கிளாஸ் வரைக்கும் உன்னால் நம்பி அனுப்ப முடியுமா? தனியாக அனுப்ப முடியுமா? டியூஷனுக்கு அனுப்ப முடியுமா? ஒவ்வொரு முறையும் நீ வயிற்றுல புளியை கரைச்சிட்டு சுற்றிட்டு இருக்கணும். எந்த இடத்துல எவன் இருப்பானே தெரில, எத்தனை பெடோஃபைல் இருக்கான்னு தெரில, எத்தனை ஆபாசவாதிகள் இருக்காங்கன்னு தெரில, எச்சத்தனை முடிச்சவங்களாம் அலையிறானுங்க எல்லா பக்கமும். இதை நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். இதோட சீரியஸ்னஸ் புரியல. இதை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணோம்னா, அப்சீனிட்டியை முதல்ல நிப்பாட்டணும். எதில் நிப்பாட்டணும்? இதில் தான் நிப்பாட்டணும். சினிமா ரொம்ப நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது. இந்த சினிமாவை கண்ட்ரோல் பண்ணணும். இந்த சினிமாவில் சென்சார் போட்டிருக்கானுங்களே, இவங்களாம் என்ன பண்ணுறானுங்கன்னு எனக்கு புரியல. அதில் இந்த எந்த படம் நமக்காக ஒரு தமிழில் ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலின்னு ஒரு படம் வந்துச்சு. அதில் ஒரு புலி பொம்மை எடுத்து பார்ப்பாரு, சென்சார் கட் பண்ணாங்க அங்கே, நேஷனல் அனிமல். இந்த படத்தில் இந்த கான்டெக்ஸ்ட் வரக்கூடாது, ஸோ அதை நாங்கள் கட் பண்ணுறோம் ஓகே அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு அறிவாக யோசிக்கக்கூடிய. இந்த வாய்க்குள்ள துப்பாக்கி விட்டுருக்கானே, சென்சார் கட் பண்ணுவியா? சென்சார் போர்டில் ஒரு பெண் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அந்த பொண்ணு இப்போ ஒரு பெண்ணோட படுக்கிற மாதிரி வந்துட்டு காட்சியில் போட்டு ட்ரீசர் எழுதி விட்டுருக்கானே, சென்சார் கட் பண்ணுவியா? ஏன் பண்ண மாட்டேங்கிற? ஏன்னா நீ தான் கெடுக்கிற. உனக்கு என்னப்பா, உன் குடும்பம் வந்து அமெரிக்காவில் போய் செட்டில் ஆயிடுச்சு, உன் குடும்பங்கள்லாம் வெளிநாடுகளில் போயிருச்சு. அவங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட சொசைட்டி மட்டும் தமிழ்நாட்டில் இருக்காது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் பாருங்க, ஒரு குறிப்பிட்ட கம்யூனிட்டி மட்டும் தமிழ்நாட்டை விட்டு காலி பண்ணி போய்க்கான். அதாவது குளத்துல தண்ணி வத்துச்சுன்னா பறவைகள் பறந்து போயிரும்ல, அது மாதிரி பறந்து போயிட்டாங்க பல பேர். எல்லாம் போயிட்டு செட்டில் ஆகிட்டான். இன்னும் அவங்க வீடு இதெல்லாம் இருக்கும், அதை வித்துட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இந்த இடத்த நாசம் பண்ணுறதுக்கு அத்தனை நாளே உட்காந்து பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் நார்மலைஸ் பண்ணுறது, ட்ரக்ஸு அது இது எல்லாத்தையும் நார்மலைஸ் பண்ணிட்டு போயிடுவான். அவன் மட்டும் போயிட்டு அவன் நல்லா வாழ்ந்துக்குவான். ஆனால் இங்கே இருக்கவங்களாம் குட்டிச்சோரை போய் அழிஞ்சிடணும். நாங்கள் உட்காந்து சும்மா இருக்கிறதுல ஏன் இந்தியன்ஸ்லாம் இப்படி இருக்கா? ஒரே பொல்யூஷன், ஒரே டிராஃபிக், ஒரே இது. ஓ பாப்புலேஷன் அதிகமாக எல்லா பக்கமும் தான் டிராஃபிக் ஆகும். வண்டி ஓட்டாமல் போகிறாங்க. இது நம்ம ஊர் டிராஃபிக்லாம் அவங்க ஓவராக பேசுவாங்க, நம்ம ஊர் பொல்யூஷனுக்குலாம் சொல்லுவாங்க. அமெரிக்காவில் நடக்கிறதுலாம் எங்களுக்கு தெரியாமலாம் இல்லை, தெரியுது. அது கொஞ்சம் பெரிய நாடாக இருக்குது, அதனால வந்து அது கொஞ்சம் பெருசாக தெரியுது இல்லை. ஆனால் அவங்க ஊரில் இருக்க பொல்யூஷனை விடவா இங்கெல்லாம் இருந்துருது அவ்வளோ பொல்யூஷனு. இங்கே வெயில் அதிகமாக இருக்கனால அது கொஞ்சம் அதிகமாக தெரியுது, டஸ்ட்டு கொஞ்சம் அதிகமாக வரும். அவங்க ஊரில் டஸ்ட்டு அதிகமாக வராது, இவ்வளோதான் வித்தியாசம். ஆனால் வாய் கூசாமல் இப்படி பேசுவாங்க. இன்றைக்கி இந்த படங்கள், இந்த சென்சார் போர்டெலாம் எப்படி தாண்டி வருது. இதெல்லாம் சொசைட்டி எக்கேடு கேட்டாலும் பரவாயில்ல, பணம் சம்பாரிச்சா போதும்னு நினைப்பில் இருக்கிற இந்த ஒரு அயோக்கிய கூட்டம் சினிமாக்குள்ளே உட்காந்துக்கிட்டு நல்ல படைப்புகளை நசுக்கி விடுறதும் ஆபாச படைப்புகளை வளர்த்து விடுறதும் இருக்குது. ஸோ இந்த படங்களை நம்ம எதிர்க்கணும். இந்த மாதிரியான படங்களை நம்ம வந்து அனுமதிக்கக்கூடாது. இதெல்லாம் ஆரம்பத்திலே இப்போ கிள்ளி எரிஞ்சோம்னா தான், இல்லை பார்க்காம இவங்கெல்லாம் தோல்வி அடைய வச்சோம்னா தான் நல்ல படம் எடுக்கணும், நல்ல கதை அம்சம் உள்ள படம் எடுக்கணும். சும்மா இந்த மாதிரி ஆக்ஷனை வச்சுட்டு இப்போ எடிட்டிங் ஸ்கில்லை வச்சுக்கிட்டு சம்மந்தமே. இந்த கேஜிஎஃப் படமே என்னங்க, ஓவர் பில்டப். என்ன கேஜிஎஃப் படம் என்ன கிறுக்கே மாதிரி வந்துட்டு ஏதோ ஒரு சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு கெத்து காட்டுறதுன்னு ஒரு படம். அதாவது அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லான்ச்சர் வச்சிருப்பானுங்க, துப்பாக்கி வச்சிருப்பானுங்க, ஒரு குண்டு கூட எவன் மேலேயும் படாது, இவன் சொல்றது மட்டும் எல்லாரும் மேலேயும் பட்டுரும். என்னங்கடா லாஜிக்கு? கொஞ்சம் யோசிச்சு பாரு. அப்படி குண்டு படாமல் இருக்க அவன் என்ன குருட்டுக்கா போதியா? இல்லை நீ என்ன, நீ சும்மா 200 பேர் துப்பாக்கியில் சுட்டுட்டு இருப்பான், ஒருத்தன் பேர் ஒரு குண்டு கூட மேலே படாது. ஒரு குண்டு நெத்திப்பட்ட பட்டா பொட்டுன்னு போயிடுடா அப்பா கிறுக்கு பையில. துப்பாக்கி சுடுறதெல்லாம் அப்படியே அப்படி காட்டிட்டு இருப்பாங்க. காட்டி ஒரு கேஜிஎஃப் கிங் இது சும்மா கார்ட்டூனில் வர மாதிரி காட்சிகளை காமிச்சு அதை நம்பருக்கு ஒரு கூட்டம், அதை வச்சு ஒரு மேன்லினஸ், அது ஒரு மேன்லினஸ் அவரு. இப்போ அந்த மேன்லினஸ் வச்சு இவர் இப்போ இதே தான் அனிமல் படத்துல இதே தான் மஸ்குலானிட்டிங்கிறதையே வந்து மாற்றி விட்டு, மஸ்குலானிட்டியோட மீனிங் வந்து ஒரு டாக்ஸிக்காக இருக்கிறது இல்லை, ஆண் தன்மை, ஒரு தந்தையாக இருப்பது, ஒரு அண்ணனாக இருப்பது, குடும்பத்தை பாதுகாக்கிறது, குடும்பத்திற்காக தன் உயிரையே பணைய வைக்கிறது. இதை தான் ஒவ்வொரு இடத்துலையும் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆண்களும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறது.
எத்தனை ஆண்கள் வந்து தங்களுக்கு ஒரு பொருள் வாங்கிக்காம எத்தனை தந்தைகள் இந்த சமூகத்தில் இருக்கிறாங்க, தனக்குன்னு எதுவும் வாங்கிக்க மாட்டாங்க, குழந்தைக்கு வேணுமேன்னு சொல்லி சேர்த்து வச்சுட்டு போய் வாங்குற கூட்டம் இருக்குடா. இன்னைக்கு வந்து நம்ம குழந்தைக்கு ஐயோ நம்ம குழந்தை பட்டாசு கேட்குது, தீபாவளி பண்டிகை போனீங்கன்னா ரோட்ல வண்டி ஓட்டினீங்கன்னா அணுகுண்டு, அதாவது இந்த குட்டி அணுகுண்டை தூக்கி வீசுவான், 1000 வாழை வச்சுக்கிட்டு இருப்பான் ரோட்ல, பொல்யூஷனா இருக்கும். அந்த பொல்யூஷன்ல ஆட்டோக்காரர் ஆட்டோ ஓட்டிட்டு இருப்பாரு. எதுக்கு? அவர் வீட்டில் குழந்தை இருக்கும், அந்த குழந்தைக்கு ஒரு பட்டாசு நம்ம வாங்கி கொடுத்துட முடியாதா, நம்ம குழந்தையும் சந்தோஷமா அடிக்கணுமேட்டு அன்னைக்கு உட்காந்து ஓட்டிட்டு இருப்பான் மனுஷன். அது அங்க இருக்கிற ஆண்மை. உன் குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி உன் குடும்பத்துக்காக உழைச்சு கொட்டுறான் பாரு, அங்க நிக்குது ஆண்மை. அதை காட்டி படம் எடுங்கடா, அதை காட்டி படம் எடுங்க. நீங்களா நல்ல டைரக்டரு, நீ நல்ல ப்ரொடியூசரு. இது ஆண்மையா? பொம்பளைகளை போட்டு அடிக்கிறதும் துப்பாக்கி சண்டை போடுறதும் இது ஆண்மையா? இது ரவுடித்தனம்டா, முள்ள மாதிரித்தனம், முடிச்ச வைக்கத்தனம். இதை உட்காந்து ஆண்மைன்னு சொல்லி அதையே தான் எல்லாம் பண்றான். பொறுப்பே இல்லை, ஒரு பையலுக்கும் பொறுப்பு இல்லை. குடும்பத்தை பார்த்து அவன் குடும்பம் என்ன பண்ணும்? நடு ரோட்டில் நிற்கும். ஸோ பேசிக்காக இதுதான், இந்த டாக்ஸிக்ங்கிறது ரொம்ப டாக்ஸிக். இதை வந்து நம்ம அனுமதிக்க முடியாதுங்கிறத நம்ம சொல்கிறோம். ஓகே, படம் வந்தவனையும் பேசாமல் இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்கள் அந்த படத்துலையும் நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயம் தான் காட்டியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏதோ சினிமா எடுத்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் இந்த நான் ஒன்று ஓப்பனாக சொல்கிறேன், இது வந்து வெளிப்படையாக நம்ம கிட்ட சொன்னோம்னா, சினிமானா இப்போ பார்க்குறீங்கல்ல, இப்படி ஒரு கொஞ்சம் இளைஞர்களை வந்து உண்மை என்ன, எது ரியாலிட்டி, எது மக்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறத இந்த மாதிரி இந்த எச்சத்தனம் பண்ணும்போது அந்த எச்சத்தனத்தை ஓவர் கம் பண்ணுறதுக்கு நம்ம இதை எடுத்து பேசி பண்ண வேண்டியதாக இருக்குது. நீங்களும் பார்க்குறீங்க, கடத்துங்க. இந்த தாட் ப்ராசஸை எப்படியாவது கடத்துங்க. இந்த தாட் ப்ராசஸ் இருந்தால் மட்டும்தான் சமூகமாக இருக்கும். இல்லைன்னா சமூகம் சுடுகாடாக மாறிடும். இதுக்காக தான் நம்ம இங்கே பேசுகிறோம். இந்த டாக்ஸிக் படத்தை பேசணுங்கிற காலம் இல்லை. ஸோ இதை புரிஞ்சுக்கோங்க. நன்றி பாரி. நன்றி.